எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான நல்ல ஹெல்த்தியான ஒரு ரொட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சோள ரொட்டி. ஆனால் இது ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சோள ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 கப் தண்ணி ஊற்றுங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1.5 கப் சோள மாவு ஆட் பண்ணுறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சோள மாவு இப்போ ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த ரொட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் ரெசிபி. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், மாவு தண்ணியை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை அப்படியே 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம மாவை பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா பிசைய ஆரம்பிங்க. மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஈவன் சைஸ் பால்ஸாக பிரித்து உருட்டிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவை தூவுங்க. இப்போ உருண்டையை மாவில் போட்டு நல்லா உருட்டிக்கோங்க. சப்பாத்தி கல்லில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு தேய்க்க ஆரம்பிங்க. மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு தூவிடுங்க. நான் கட்டர் யூஸ் பண்ணுறேன், ரவுண்ட் ஷேப்பில் வரத்துக்காக. அப்போது எல்லா ரொட்டியும் ஈவனாக பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவை ரொம்ப மெலிசாக தேய்க்கலை, கொஞ்சம் திக்காக தான் தேய்ச்சிருக்கேன். கொஞ்சம் திக்காக தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பர்ஃபெக்டாக ஷேப்பில் வரும். இப்போ எல்லா மாவையும் ஈவனாக தேய்ச்சிட்டு ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தவாவை சூடு பண்ணுங்கள். தவா நல்லா சூடானதும் தேய்ச்ச ரொட்டியை தவாவில் போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்க, ரொட்டி மெதுவா உப்பி வந்திருக்கு. எல்லா பக்கமும் லைட்டா பிரஸ் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ரொட்டி வெந்ததும் மேலே கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவுங்க. தடவி விட்டுட்டு தவால இருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த சோள ரொட்டி ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்த்தி ரெசிபி. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் கோதுமை ரொட்டிக்கு பதிலாக செஞ்சு இது நீங்கள் எந்த சைட் டிஷ்க்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.